புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இறைமகனாம் இயேசுவுக்கு தாயாக இருக்கின்ற இறையன்னியே வாழ்க. எங்களிடம் இறை நம்பிக்கை வளரும்படியாக அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மகிழ்ச்சி நிறை மறைநூலிலே முதலாவதாக கப்ரேல் வானதூதர் அன்னை மரியாளுக்கு இறை வார்த்தையை அறிவித்ததை குறித்து தியானிக்கின்ற வேளையிலே இந்த ஆண்டு முழுவதும் அன்னை மரியாள் வழியாக குழந்தை இயேசுவின் தெரசாமால் வழியாகவும் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாக ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றோள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றோள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றோள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றோள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றோள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றோள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றோள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றோள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை நரக நெருப்பது விடுவித்தருளும், எல்லோரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்கவென்று வாழ்த்துகின்றோம் தாயே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்கவென்று வாழ்த்துகின்றோம் தாயே. இரண்டாவதாக அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை குறித்து தியானிக்கின்ற வேளையிலே இந்த 10 மணியில் ஆண்டவர் வழியாக நம் குடும்பங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா அபரிவிதமான
நன்மைகளுக்கு நன்றி அறிதலாக இந்த 10 மணி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாற்றமே உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை நரகத்தில் இருப்பது விடுவித்தரலும், எல்லோரையும் விண்ணக பாதம் வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வென்று வாழ்த்துகின்றோம் தாயே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வென்று வாழ்த்துகின்றோம் தாயே. மூன்றாவதாக, இயேசு பிறந்ததை குறித்து தியானிக்கின்ற வேளையிலே இந்த 10 மணியில் நம்முடைய தனிப்பட்ட தேவைகள் அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போமா? திருப்பாடல் 91:1 படி, உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிலையில் தங்கியிருப்பார் என்ற இறைவார்த்தையின்படி, ஆண்டவரே, நாங்கள் என்றும் உன் நிழலில் தங்கியிருக்கும்படியாக செய்துள்ள வேண்டும் என்று அன்னை மரியாள் வழியாக அந்த 10 மணி ஒப்புக் கொடுப்போம். விண்ணுகளில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் எதனா போச்சு பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் நிறைவேறுவது போல மனங்களும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவன் தாயே பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அழுந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அழுந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அழுந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அழுந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அழுந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அழுந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அழுந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அழுந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்க இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அழுந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு. புனித மரியே இறைவனின் தாயே பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுது பெண்களிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அழுந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாதாக. எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் நரகத்தை எங்கள் காப்பாற்று. சகல ஆத்துமாக்களை விசேஷமாய் இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ பத்து செய்தாலும். வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்வென்று வாழ்த்துகின்றோம் தாயே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்வென்று வாழ்த்துகின்றோம் தாயே. நான்காவதாக இயேசு கிறிஸ்து கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததை குறித்து தியானிக்கின்ற வேளையிலே நம் வீடுகளிலும் மருத்துவமனையிலும் உடல் நோயாலும் மனநோயாலும் அவதிப்படுகின்ற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போமா? தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் சொல்கின்றார், இதோ என்னிடம் வாருங்கள், நலம் தரும் நாதர் நானே, என்னிடம் கேட்பவர் எவரும் நிலைவாழ்வை பெறுவார் என்று புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு நற்செய்தியிலே கூறுகின்றார். அந்த வார்த்தையின்கேற்ப வேண்டுதலுக்கேற்ப நாமும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். அன்னை மரியாள் வழியாக. விண்ணுகளில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் எனக்கு நிறைவேறுவது போல மனதிலும் நிறைவேறுக. எங்களை வந்தோடு உணவை குற்றங்களை மன்னியும், தீமையிலிருந்து விடுவித்தள்ளும் ஆமீன். நல்ல மரியே வாழ்க. புனித மரியே இறைவனின் தாயே பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன்.
புனித மரியே இறைவனின் தாயே பாவிலருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிலருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிலருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிலருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிலருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிலருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிலருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிலருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறைவனின் தாயே பாவிலருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. கொடுக்கப்படுதல் போல இப்பொழுதும் இறப்பின் இறுதியாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றும் சகல ஆத்மாக்கள் விசேஷமாய் இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ மோட்ச பார்த்து சேர்த்தலும். வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்கவென்று வாழ்த்துகின்றோம் தாயே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்கவென்று வாழ்த்துகின்றோம் தாயே. முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதரான புனித கப்ரியேலே ரஃபேலே, அப்போஸ்தலர்களான புனித ராயப்பரே சின்னப்பரே, இந்திய தேசத்தின் பாதுகாவலர்களான புனித தோமையாரே சவேரியாரே அல்லானந்தரே, நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொன்ற இந்த 43 மணி ஜெபமாலையும் அச்சிஷ்ட தேவ மாதாவின் திருப்பாத காணிக்கையாக வைத்து பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் சாமி. ஆமேன். இவரே நம் ஆண்டவர் என்று சொல்வோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையாக குழந்தை தெரேசாவினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, நவநாட்கள் முடிந்தது, திருவிழா நாளும் வந்துவிட்டது. திருப்பலி முடிந்து தேரும் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில மணி நேரங்களில் தேரோடு சேர்ந்து நாமும் பயணிப்போம். நம்முடைய மனங்களில் பல்வேறு ஏக்கங்கள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும், வேண்டுதல்கள் இருக்கும், ஜெபங்கள் இருக்கும். இவையெல்லாம் என்னுடைய வாழ்வில் நிறைவேறும் வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த நவ நாட்களை கண்டிப்பாக ஏறெடுத்திருப்போம். அதையெல்லாம் தாண்டி இந்த திருவிழாவோடு என்னுடைய ஜெபங்களும் என்னுடைய வேண்டுதல்களும் என்னுடைய விண்ணப்பங்களும் நின்று விடுமா என்று இல்லாமல் தொடர்ந்து நாம் இந்த புனித வழியாக நம்முடைய வாழ்வை நாம் இறைவனோடு ஈடுபடுத்தி கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த திருப்பலி முக்கியமாக உங்கள் அனைவருக்காகவும் நீங்கள் மனதில் வைத்திருக்கின்ற ஜெபங்கள், வேண்டுதல்கள், இன்னும் உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக, உங்களுடைய பெற்றோர்களுக்காக, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. என்னுடைய வாழ்வில் குழந்தை தெரேசாவை போன்று நான் என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்விற்கு நான் என்ன எடுத்து செல்கிறேன் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியில் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்னை மரியாவை பற்றி நம் அனைவருக்கும் தெரியும். கடவுளுக்கு முழுமையாக தன்னையே அர்ப்பணித்து கொண்டவள். அவற்றையெல்லாம் தாண்டி இறுதி வரை கடவுளின் திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தவள். இன்றைக்கு அன்னை மரியாவை கடவுளுக்கும் பிடிக்கிறது, மனிதர்களுக்கும் பிடித்திருக்கிறது, எல்லோருக்கும் பிடிக்கிறது என்றால் அதற்கு காரணம் அன்னை மரியாள் நம்மிடம் கேட்காமலே நமக்கு உதவி செய்பவராக இருக்கிறார். கடவுளுடைய திட்டத்தில் அவருடைய வாழ்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார். அதனால தான் அன்னை மரியாவை கடவுளுக்கும் பிடிச்சிருக்கு, மனிதர்களுக்கும் பிடிச்சிருக்கு. அதனால் இன்றளவும் அன்னை மரியாவை எல்லோருக்கும் மேலாக அவருடைய பெயரை ஏற்றி போற்றும் வண்ணமாக அவரை புகழ்கின்றார். குழந்தை தெரேசா அவனுடைய புனிதனுடைய வாழ்வும் அப்படித்தான். கடவுளுக்கென்று தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர், தன்னை முழுமையாக இறைவார்த்தையின்படி தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டவள். எனவே நீங்களும் நானும் இந்த திருவிழாவோடு என்னுடைய வேண்டுதல்கள், ஜெபங்கள் எல்லாம் நின்றுவிட்டது, நான் மீண்டும் பழைய நிலைக்கே திரும்பி என்னுடைய வாழ்க்கையை மற்ற மனிதர்கள் போல நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறேன் என்றால் நீங்களும் நானும் திருவிழா கொண்டாடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. அதற்கு மாறாக என்னுடைய வாழ்வை இன்னும் மேம்படுத்தி கொண்டு கடவுளோடு நான் கொண்டுள்ள அன்புறவை இன்னும் அதிகமாக்கி கொள்ள இந்த திருப்பலி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குழந்தைகள், பெற்றோர்கள், இன்னும் நம்முடைய பங்கில் வாழும் அனைத்து உறுப்பினர்களுக்காகவும், அனைத்து மக்களுக்காகவும், அனைத்து குடும்பங்களுக்காகவும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குழந்தை தெரேசன் வழியாக இறைவன் தாமின் நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தருமாறு இந்த திருப்பலி தூய பக்தியோடு மன்றாடுவோம். தூய மறைநீங்களே தகுதியோடு கொண்டாடும் பொருட்டு நாம் செய்த குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
பக்கம் வீற்றிருப்பவரே நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரியதாகும்படி செய்தீரே. புனித தெரசாவின் சிறுவழியை நாங்களும் பின்பற்றச் செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான மாட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாமான் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 14 17 வரை. அந்நாட்களில் நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கினிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலைப் போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடனும் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்பொழுது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான், எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். அதற்கு எலிசா, நான் பணியும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்றார். நாமான் அவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது நாமான் அவரை நோக்கி, சரி, அப்படியே ஆகட்டும். ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள், 2 கழுதை பொதி அளவு மண்ணை இங்கிருந்து எடுத்துச் செல்ல உம் அடியானுக்கு அனுமதி தாரும். இனிமேல் உம் அடியானாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலியோ வேறு பலியோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உனை காண
இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 8 முதல் 13 முடிய. அன்புக்குரியவர்களே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவிற்கொள். இந்நற்செய்திற்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல் சிறையிலிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்பத்தக்கது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவரெனினும் அவர் நம்பத்தக்கவர், ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவூற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருத்தூதர் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17, இறைவசனங்கள் 11 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டு இருந்தபோது கலிலேய சமாரிய பகுதிகளின் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழு நோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரலை எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நீராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
மோட்சத்தை அடைய நான் பெரியவனாக இருக்க வேண்டிய தேவையில்லை, நான் சிறியவனாக இருந்தாலே போதும். இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் புனித குழந்தை தெரேசம்மாவிற்கு விழாவை ஏறெடுத்து கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த ஆண்டு முழுவதும், இந்த வருகின்ற மாதம் முழுவதும் நமக்காக முழுவதுமாக இந்த புனிதையானவள் நமக்காக பரிந்து பேசுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு அழகான ஒரு குடும்பம், புனித லூயிஸ், புனித செலின் என்கின்ற ஒரு புனிதர்கள் குடும்பம். இந்த குடும்பத்திற்கு ஒரு 9வது குழந்தையாக ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது. இதற்கு முன்பு 8 குழந்தைகளும் பெண் குழந்தைகள் தான். இப்படி இருக்க இந்த பெண்ணானவள் லூயிஸ் என்ன பண்ணுறாங்க, செலின் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பங்கு கோயிலுக்கு போய் அங்கிருந்த இருக்கின்ற இருதய மாதாவுக்கு முன் முழந்தாள் படியிட்டு, அம்மா தேவத்தாயே, 8 பிள்ளைங்களை எனக்கு கொடுத்துட்ட, வெறும் பெண் பிள்ளைகள் தான், 9வது பிள்ளையா ஒரு ஆண் பிள்ளைய எனக்கு கொடு, அந்த ஆண் பிள்ளைய நான் குருவானவர் நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்று எப்போது ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, மாறாக எப்போது கருவுற்றாரோ அந்த நாள் முதல் 9 மாதம் வரை அந்த தேவத்தாயின் முன் முழந்தாள் படியிட்டு ஒரு பக்கம் ஜபமாலையும் ஒரு பக்கமும் மெழுகுத்திரியும் ஏந்தி கொண்டு கண்ணீர் விட்டு அந்த தாயானவள் ஜபித்தார். ஆனால் அந்த ஜபத்திற்கு பதில் கிடைத்ததா என்று பார்த்தோம் என்றால், 9வது பிள்ளையும் என்ன பிறக்குது, பெண் குழந்தை தான் பிறக்கிறது. அந்த பெண் குழந்தை தான் நம்முடைய பாதுகாவலியான புனித குழந்தை தெரேசம்மாள். அன்புக்குரியவர்களே, இந்த புனிதைக்கு நமக்கு வரலாறு ஒன்றும் தேவையில்லை. சின்ன வயசில் இந்த இடத்துல பிறந்தாங்க, இப்படியெல்லாம் இருந்தாங்க என்கின்ற வரலாறு நமக்கு தேவையில்லை. நமக்கு கண்டிப்பாக அந்த வரலாறு தெரியும். கண்டிப்பாக குடும்பக்காரில் போட்டு கொடுத்துருப்பாங்க, எல்லாரும் போட்டு கொடுத்துருக்காங்க தானே, வரலாறு போட்டு கொடுத்துக்கிறாங்களா? போட்டு கொடுத்துருக்குறாங்க. படிச்சிங்களா? எல்லாரும் படிச்சிங்களா? இல்லை சாமி, சந்தா கட்டுறதோடு எங்களுடைய பொழப்பு முடிஞ்சிச்சு, அது முன்னாடி என்ன இருந்தா என்ன, பின்னாடி என்ன இருந்தா எங்களுக்கு என்ன. அன்புக்குரியவர்களே, 8 வயசு வரையும் இந்த புனிதை பற்றி நமக்கு வரலாறு தேவையில்லை. ஏறக்குரிய 9 வயதிலிருந்து அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 9வது வயதில் கார்மேல் துறவியாக இருக்க வேண்டும், கார்மேலில் ஒரு அருட்சகோதரியாக இருக்க வேண்டும் என்கின்ற தாகம் நம்முடைய புனிதைக்கு ஏற்படுகின்றது. அப்போது பார்த்தா காசநோய் அவங்களுக்கு வந்துடுது. ஒரு பக்கம் காசநோய் வந்த பின்னாடி அவங்க அந்த அருட்சகோதரிகள் சொல்கிறாங்க, இல்லைம்மா நீ சின்ன வயசுலேயே உடம்பு சரியாமல் போயிட்ட, காசநோய் வந்துருச்சு, உன்னால் இங்கே வேலை செய்ய முடியாது, தயவு செஞ்சு போன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க தேவத்தாயுடைய பரிந்துரையால் நலமாகிறார்கள். அப்போது அந்த சிஸ்டருங்க வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, வாமா வந்து சேர்ந்துக்கோ என்று பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதற்கப்புறம் அவங்க அப்பா வேண்டாம் என்று வீட்டிலே உட்கார வச்சுட்டாங்க. இப்படி 1 வருடம் இல்லை, 2 வருடம் இல்லை, மாறாக 15 வயது வரை அயராமல் போராடி நம்முடைய புனிதையானவர் கார்மேல் துறவற மடத்திற்கு சேர்ந்தார். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு புனித எத்தனை வயசு வரை வாழ்ந்தாங்க? 24 வயசு வரையே ஒரு இளங்கன்னி, ஒரு சின்ன பொண்ணு. இந்த சின்ன பொண்ணு தான் நமக்கு ஒரு பாதுகாவலியாக இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு புனிதை எப்படிதான் நமக்கு ஒரு பாதுகாவலியாக இருக்கிறார், ஒரு திரு அவைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்று அவருடைய வரலாற்று சுவடுகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் ஏராளமான உண்மைகள் அதில் இருக்கின்றது. இந்த புனிதை வழியாக ஒரு சில பண்புகளை நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, முதலாவது இந்த புனிதையின் தாழ்ச்சி.
அன்புக்குரியவர்களே, இவருடைய வரலாற்று சுவடுகளை சற்று நான் படித்து பார்த்தேன். ஏறக்குறைய ஒரு 128 பக்கம் இருக்கிறது. இவர்கள் வாழ்ந்த காலத்தில் இன்னாருக்கு இவர் உதவி செய்தார் என்று எந்த இடத்திலும் எழுதல. இன்னாருக்கு புதுமை செய்தார் என்று எந்த இடத்திலும் செய்யல. இன்னாருக்கு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொடுத்தார் என்று எந்த இடத்திலும் இல்லை. அப்ப இந்த புனிதை என்னதான் செஞ்சிட்டாங்க என்று பார்க்கின்ற போது தாழ்ச்சியான உள்ளத்தோடு வாழ்ந்தார். அன்புக்கு பதில் அன்பு தான் என்பது இவருடைய விருது வாக்காக இருந்தது. இந்த விருது வாக்கிற்கு ஏற்ப தன்னை முழுவதுமாக தாழ்த்தி கொண்டு கடவுளுக்கு அர்ப்பணமானவர். அன்புக்குரியவர்கள், இவருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம்னா 4 சுவத்துக்குள்ளதான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. இவர்கள் இறந்து போயிடுறாங்க. இறந்து போன பின்னாடி இவருடைய புக்கு ஒன்று இருக்கு. என்ன புக்கு? ஆன்மாவின் வரலாறு, ஸ்டோரி ஆஃப் மை சோல் என்று தன்னுடைய இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த புத்தகம் வெறும் 500 புத்தகம் பப்ளிஷ் பண்ணி அந்த சுற்று வட்டாரத்தில் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அப்போது இந்த புத்தகத்தை படித்த பின்னாடி இப்படிப்பட்ட புனிதையா நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஊரில் வாழ்ந்தாங்க என்று அந்த சுற்றுப்புற பகுதிகளில் இருக்கின்ற அத்தனை மக்களும் இந்த புனிதைக்கு வணக்கம் செலுத்துகின்றார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் எப்போதெல்லாம் தாழ்ந்து போகின்ற மக்களாக இருக்கின்றோமோ அப்போதெல்லாம் கடவுள் நம்மை உயர்த்துவார் என்பதற்கு நம்முடைய தேவத்தாய், நம்முடைய புனிதை ஒரு சான்றாக இருக்கின்றார். இரண்டாவது, இறை வார்த்தைக்கு ஏற்றபடி வாழ்ந்தார். அன்புக்குரியவர்களே, இவங்களுக்கு 18 வயசுல 18வது வயசுல நம் வாழ்க்கை எங்கடா போகுது, வடிவேல் சொல்றாரு, நம்ம வாழ்க்கை எங்கடா போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையே இருந்துச்சு. ஒரு அர்த்தம் இல்லை, ஒரு விடை தெரியவில்லை, இந்த வாழ்க்கையில நம்ம என்னடாண்டா பண்ண போறோம் என்ற ஒரு தெளிவான சிந்தனை இல்லை. அப்போ இவங்களுடைய அப்பா என்ன பண்றாரு, ஒரு பைபிள் கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட பைபிள் தெரியுங்களா? அவங்களுடைய லாங்குவேஜில், அவங்களுடைய மொழியில புதிய ஏற்பாடு பப்ளிஷ் பண்ணல, பிரிண்ட் பண்ணல. அப்போ அவங்க கிட்ட இருந்தது வெறும் பழைய ஏற்பாடு மட்டும்தான். இந்த பழைய ஏற்பாடை அவனுடைய தந்தையானவர் இவருடைய கையில கொடுக்கிறாங்க. கொடுத்த பின்னாடி இவங்க இறை வார்த்தையை தொடுகிறார்கள், வாசிக்கிறார்கள். 2 வார்த்தை அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. என்ன வார்த்தை என்றால், நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 4வது வசனங்கள், அறியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்று அறிவிக்க செய்து மதிக்கேட்டாருக்கு அழைப்பு விடுத்தது. அடுத்தது எசையா இறைவாக்கினர் 66வது அதிகாரம் 12 13 முடிய இறை வார்த்தைகள். ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆறு போல நிலைவாழ்வை பாய்ந்தோட செய்வேன், பெருக்கெடுத்த நீரோடை போல் பால் பருகுவீர்கள், தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமிலும் நீங்கள் தேற்றப்படுகின்றீர்கள். இந்த 2 வார்த்தை தான் அவருடைய வாழ்க்கையை மாற்றுகின்றது. எப்படின்னா, நம்முடைய சொந்த முயற்சியில எதுவுமே நடக்காது. அப்போ நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. என்ன சக்தி இருக்குன்னா, அது கடவுளுடைய நம்பிக்கை, அது கடவுளுடைய ஆசீர்வாதம் என்று நம்முடைய பாதுகாவலி தெளிவாக புரிந்து கொண்டார். அன்புக்குரியவர்களே, அதன் புரிந்து கொண்டதின் பிரதிபலனாக இறை வார்த்தையை வாசித்தார், வாழ்வாக்கினார், மற்றவர்களுக்கு அறிவித்தார். இன்னைக்கு நம்ம எல்லோருக்கிட்டும் பைபிள் இருக்கு. பைபிள் இருக்கு, எல்லாருக்கிட்டையும் பைபிள் இருக்கு. என்ன பண்ணுது? தூங்கிட்டு இருக்கு சாமி வீட்டில். இன்னைக்கெல்லாம் வீட்டில் பைபிள் பல வீட்டில் தூங்கி கொண்டு தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அதை நாம் எப்போது தொடுகின்றோம், எப்போது படிக்க போகின்றோம், இறை வார்த்தையை எப்போது சிந்திக்க போகின்றோம், எப்படி நம்முடைய புனிதையை போல இறை வார்த்தையை வாழ்வாக்க போகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவது, நம்முடைய பாதுகாவலியின் குழந்தை உள்ளம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய புனிதருடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த சின்ன வயசில் இருக்கும்போது இவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை, தன்னுடைய ரூமில் வீட்டில் ஒரு குழந்தை இயேசு சுருவம் வச்சுட்டு இருப்பாங்களாம்.
குழந்தை இயேசு சுருவத்தை வச்சுக்கிட்டு அந்த குழந்தை இயேசுக்கிட்ட பேசிட்டே இருப்பாங்களாம். எனக்கு கூட விளையாடவா, இப்படி இருந்த, சாப்பிட்டியா என்று ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருப்பாங்களாம் நம்மளுடைய பாதுகாவலி. அவங்க அப்பா அம்மா ஏதாவது திருவிழாவில் ஒரு பொம்மை எது வாங்கி கொடுத்தாங்களாம். எங்கள் ஏசப்பாவுக்கும் ஒரு பொம்மை வேணும், என் குழந்தை இயேசுக்கும் ஒரு பொம்மை வேணும் என்று அந்த குழந்தை இயேசுவுக்கு ஒரு பொம்மை கொடுப்பாங்களாம். தாம் சாப்பிட்ட பாதி சாப்பாடை அப்படியே முன்னாடி வைப்பாங்களாம். இப்படி குழந்தை இயேசுகிட்ட பேசுகின்ற ஒரு புனிதையாக இருந்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் எத்தனை நாள் இந்த நற்கருணை நாதர் ஆண்டவரிடம் தனிமையில் உட்கார்ந்து இந்த ஆண்டவரிடம் நாம் பேசியிருப்போம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அதனால் தான் நம்முடைய பாதுகாவலியானவர் சிறு வயது முதல் தன்னுடைய இயேசுவிடம் தன்னுடைய மணவனாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் பேசி பேசி குழந்தை உள்ளத்தை பெற்றுக்கொண்டார். நாம் அனைவரும் குழந்தை உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்றால் நாம் அனைவரும் இந்த நற்கருணை நாதர் முன் அமர்ந்து இவரிடம் பேச வேண்டும். கண்டிப்பாக இவர் பதில்மொழி கூறுவார். 4வது, அன்புக்குரியவர்களே, இவங்க கடைசி காலம் வந்துருச்சு. கடைசி காலம் வந்த பின்னாடி இவங்களுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சற்று பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, நான் இறந்து போவேன். கடைசி சொன்ன வார்த்தை பாருங்க, நான் இறந்து போவேன், கணக்கு கொடுக்க இயேசுவின் முன் செல்வேன். பெரியவர்களோடு போகும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது, ஏதாவது காணிக்கை கொண்டு போக வேண்டும். நான் ஜெபித்து மனம் திரும்பிய ஒரு பாவியின் ஆன்மாவை என் கையில் எடுத்து கொண்டு செல்வேன். என் முயற்சியால் ஒரு ஆள் நரகத்தில் குறைந்தது, என்னுடைய முயற்சியால் மோட்சத்தில் ஒரு ஆள் அதிகரித்தது என்று அந்த தேவத்தாய் தெளிவாக சொன்னாராம். ஆம் அன்புக்குரியவர்கள், நாம் அனைவரும் என்ன சொல்றாங்க பாருங்க, நான் சத்துடுவேன், செத்த பின்னாடி நான் மேலே மோட்சத்துக்கு கண்டிப்பாக போயிடுவேன். அங்கே இயேசு இருக்கிறாரு. பெரிய மனுஷங்களை பார்த்தா ஏதாவது பரிசு எடுத்துகிட்டு போகணும் இல்லைங்களா? அதனால் அவங்களுக்கு நான் பரிசு எடுத்துகிட்டு போவேன். என்ன பரிசு எடுத்துகிட்டு போவேன்னா, இந்த உலகத்தில் பாவியாக ஒரு மனுஷன் இருந்தான் இல்லைங்களா, அவனை மாற்றி அவனுடைய நல்ல உள்ளத்தை எடுத்துட்டு போய் என்னுடைய இயேசுவுக்கு காணிக்கையாக தருவேன் என்று அந்த புனிதை சொன்னாலாம். ஆம் அன்புக்குரியவர்களே, இது நிகழ்ந்ததா? ஆம் நிகழ்ந்தது. இறப்பது இதை சொன்ன பின்னாடி அவங்க ஊருக்கு பக்கத்தில், அவங்களுடைய கான்வென்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு குடும்பம் இருக்கிறது. பிரான்சிஸ் என்கின்ற ஒரு கொடு மன்னன் சொல்லுவ ஒரு கொடு மனிதன் இருக்கிறான். தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய மனைவியை குடித்துட்டு சாவடிச்சிடறான், வெட்டி கொன்னுறான். அப்போ அவனுக்கு சிறைச்சாலை கொடுக்கப்படுகிறது, கடைசியில் தூக்கு தண்டனையும் கொடுக்கப்படுகிறது. இப்படி இருக்க சிஸ்டருங்க அவங்கள சிறைச்சாலையில் பார்க்குறாங்க. பார்க்கும்போது, போப்பா மனமாறு, தயவு செஞ்சு மோச்சோனா கிடைக்கும், நீ மனம் திரும்பிடுவ, கடவுள் மன்னிச்சிருவாரு, நீ தயவு செஞ்சு மனமாறுப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த அருட்சகோதரியும் சொன்னி அவங்க கேட்கல. இது யாருக்கு தெரியுதுன்னா, நம்முடைய பாதுகாவலிக்கு தெரியுது. நம்முடைய பாதுகாவலுடைய வாழ்க்கை என்ன? வெறும் 4 சவுத்துல தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. இப்படி இருக்க இவங்க என்ன பண்ணாங்க, தனக்கு கிடைத்த பொழுதுபோக்கான நேரம், தனக்கு கிடைத்த சாப்பாடு நேரம் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு நோன்பிருந்து ஒரு கையில் ஜபமாலையை ஏந்தியவளாக அந்த பாவிக்காக ஜபித்தவளாக இருக்கின்றார். ஆனால் அதுக்கு பிரதிபலன் கிடைத்ததா? ஆம் கிடைத்தது. கடைசியில் தூக்கு தண்டனை வந்துச்சு. பக்கத்தில் ஒரு சாமியார் இருக்கிறார், இடுப்பில் கச்சையில் கட்டி கொண்டு ஒரு சிலுவையை வச்சுட்டு இருக்கிறார். அவன் ஓடி அந்த சாமியார்கிட்ட இருக்கிறத சிலுவையை புடுங்கி முட்டி போட்டு கதறி அலைந்து மன்னிப்பு கேட்கின்றான். இறுதியில் அவனுக்கு மரண தண்டனையும் விதிக்கப்படுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலுடைய முயற்சி இடைவிடாமல் முயற்சி, இடைவிடாத ஜபமாக இருந்தது. இன்னைக்கு எல்லாம் நம்முடைய ஜபம் இடைவிடாத ஜபமாக இருக்கிறதா? இல்லை, வெறும் வெற்று கடமையான
ஜபமாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இப்படி நம் பாதுகாவலியைப் போல தாழ்ச்சியான உள்ளத்தோடு, இறை வார்த்தையை வாழ்வாக்குவர்களோடு, குழந்தை உள்ளத்தோடு, மற்றவர்களுக்காக ஜபத்தை ஏறெடுப்பவர்களாக வாழுகின்ற போது கண்டிப்பாக அந்த பாதுகாவலி சும்மா இருக்க மாட்டாங்க. கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இறந்தாங்களாம். எப்படின்னா என்ன சொன்னாங்கன்னா, மோட்சத்திற்கு போன பின்னாடி நான் சும்மா இருக்க மாட்டேன், பூமி மீது ரோஜா மலரை பொழிவேன், ஏராளமான புதுமைகளை செய்வேன் என்று அதனுடைய தாயின் இறுதி வார்த்தை இப்படியாக இருந்ததாம். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாம் இந்த நம்முடைய பாதுகாவலியை போல் வாழ்கின்ற போது கண்டிப்பாக நம்மீதும் ரோஜா மலரை அந்த பாதுகாவலியானவள் பொழிய செய்வார். நமக்காக, நம் குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக நம் திருமகனாம் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசுவார். அதுக்கான வரத்தை கேட்டு இந்த திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையமான இப்பலி எல்லா வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையெழுந்த பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித தெரசாவில் விளங்கிய வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்கு உரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய பேருபலன்கள் உமக்கு உகந்தனவாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழு
நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்த தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநேயனர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர் தேடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மறுமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்து வழங்கிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் திருவுடலக்கமும் என்னை நீதி தீர்ப்பு நல்லைக்குள்ளாக்காமல் உமது பரிவிறக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்து வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பிரியமான அன்பு உறவுகளே, இந்த நன்னாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று மனமாற நான் இங்கு வந்து இந்த திவ்ய திருப்பலியை நிறைவேற்றுகிறேன் என்று நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருட்பணியாளர் மூத்த குரு அம்ப்ரோஸ் அவர்கள், முன்னாள் தலைமை ஆசிரியர், இந்நாள் பங்கு தந்தையாக ஜொலித்து கொண்டிருக்கிறார் காவேரி பட்டணத்தில். இவருடைய அன்பு என்பது எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு உறவு. அதான் வந்தபோது சொன்னார், 14 வருஷமாக நான் இங்கே வந்தேன், அப்போல்லாம் இது கிளை பங்காக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பையும் இப்பையும் பார்க்கின்ற பொழுது இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்று சொன்னார். எனவே மற்றற்ற மகிழ்ச்சி நமக்கு. எனவே அவருடைய திருநாமத்திலே திவ்ய திருப்பலி நிறைவேற்றி நமக்கு அருளை, ஆண்டவனுடைய அருளை பெற்று தந்திருக்கின்றார். அன்னார் அவர்களுக்கு கரவடி எழுப்பி நாம் மகிழ்வோம், பொன்னாடை அணிவித்து. எல்லாம் கொஞ்சம் வேகமாக தட்டுங்க. நமக்காக தொடர்ந்து எல்லா நாட்களும் உதவி செய்து கொண்டிருக்கின்றவர் நம்முடைய விடுதியின் மேலாளர். எனவே இந்த நாள் கூட நான் கண்டிப்பாக நீங்கள் வாருங்கள் என்று காலையில் கூறிய பொழுது நான் வருகிறேன் என்று மனமோந்து இங்கு வந்து நமக்கு துணை செய்திருக்கின்றார். இந்த திவ்ய திருப்பலியிலே பங்கெடுத்து நமக்காக ஜெபித்திருக்கின்றார்கள். எனவே அவருடைய பணி சிறக்க ஆண்டவர் அவருக்கு அதீத விதமாக தன்னுடைய பயணத்தில் தன்னோடு கரம் கோர்த்து செல்லுகின்ற அந்த இன்ப பயணமாக அவருடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் தோழமை கொடுத்து பயணிக்க வேண்டுமாய் நாம் ஜெபிப்போம். எனவே வாக்கு சொல்வோம். கண்டிப்பாக ஃபாதர், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம், எங்களுக்காக நீங்கள் இந்த காரியத்தை செய்திருக்கின்றீர் என்று நாம் வாக்கு சொல்லுகின்றோம். எனவே கரவடி எழுப்பி அவருக்கு நாம் பொன்னாடை அணிவித்து மகிழ்வோம். இளைய குரு துடிப்பானவர் ராபின்சன் அருட்பணியாளர், அவருடைய பிரசங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க. சிறப்பாக எதையாவது முனைப்போடு செய்ய வேண்டும் என்ற ஒரு தாகத்தை தன்னுடைய மேல்வரி சட்டமாக கொண்டு பயணிக்கின்ற அருட்பணியாளர். பழகுவதற்கு மிக எளிமை. நாங்கள்லாம் ஒரு குடும்பமாக அங்கே இருப்போம், தனித்து இருப்பதில்லை. என்னை தனித்து இங்கே நீங்கள் பார்ப்பீங்க. அங்கே போனால் அங்கே ஒரு பெரிய மாஸ், அதுக்குள்ளே நாங்கள்லாம் அப்படியே பயணிப்போம். தேவசகாயம் என்ற ஒரு அன்னார் அவருடைய தலைமையில் பயணிக்கிற ஒரு பயணம், அது மிக சிறப்பாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து அந்த இடம் மாறுகிற பொழுது ஒரு பெரிய ஒரு உணர்வு, ஒரு குடும்ப உணர்வு ஒரு தோன்றும். அந்த மாதிரி நாங்கள் சகோதரராக பழகி கொண்டு மார்ட்டின், ஃபாதர் தேவசகாயம், வின்சென்ட், பிரபாகரன், ராபின்சன், இப்படியான ஒரு குழுவில் நாங்கள் பயணிக்கிறோம். அழைத்த பொழுது நான் வருகிறேன் என்று சொல்லி, வேலை போல் அதிகமாக இருந்தாலும் இன்று அவங்க மிஷன் சண்டே கொண்டாடிட்டாங்க. அப்படி மிகப்பெரிய வேலை இருந்தாலும் நான் வருகிறேன் என்று சொல்லி வந்து நமக்காக நல்லதொரு மறை ஆற்றி நம்மையெல்லாம் இறை சிந்தனைக்கு நம்மை ஆள்படுத்திய அன்பு அருட்பணியாளருக்கு கரவடி எழுப்பி நாம் நன்றி சொல்லி பொன்னாடை அணிந்து மகிழ்வோம். எனவே மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஆண்டவர் இயற்கை தோழமையோடு நம்மை ஆசீர்வதிக்கின்றார். எனவே முத்தாய்ப்பாக ஆண்டவருக்கு கரவடி ஒரு கணம் எழுப்பி நாம் மகிழ்வோம். எப்பயாவது வேகமாக தட்டுங்க. நன்றாக தொடர்ந்து ஜெபிப்போம். 8 மணி அளவிலே துவங்க இருக்கிற தேர் மந்திரித்து அந்த பயணத்தை மேற்கொள்ளுகிற நாம் நம்முடைய அந்த சுயத்தை களைந்து, ஈகோ என்ற நிலையை தூக்கி எறிந்து, நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என் ஜெபத்திலே நீ என்னை தாங்க வேண்டும் என்ற ஆழமான சிந்தனையோடு இந்த சிறுமலரை தாங்கி ஆண்டவனை தாங்கி செல்லுகிற நாம் கண்டிப்பாக எந்த ஒரு இயற்கை சீற்றம் இல்லாமல் இந்த அற்புதமான தேர் சுற்று பயணம் முடித்து நாம் இறை ஆசிரை பெற்று வீடு செல்லுகிற வரை ஆண்டவர் நமக்கு தோழமையாக இருப்பார். எனவே நீங்களும் சேர்ந்து ஒத்துழைப்பையோடு இந்த காரியத்தை நடத்தும்படி உங்களை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த நாளிலே இசை அமைத்து பாடல் பாடி நமக்கு துணை நின்றவர்கள் அந்த குழுவுக்கு நாம் கரபடி எழுப்பி நாம் நன்றி சொல்வோம். பங்கு குழு சிறப்பாக இந்த தேரெல்லாம் எடுத்து சென்று அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள், தோரணங்களை எல்லாம் கட்டி. எனவே அவர்களுடைய அந்த ஆர்வம் இன்னும் அதிகரிக்கவும், இன்னும் நல்ல முறையில் செயல்படுத்தவும், ஆண்டவர் அவர்களோடு தோழமைக்கவும் கரவடி எழுப்பி நாம் அவர்களுக்கு நன்றி சொல்வோம், பாராட்டு சொல்வோம். தன்னார்வமாக உழைக்கிற அத்தனை நண்பர்கள், உபதேசியார் மற்றும் தன்னார்வமாக உழைக்கின்ற அந்த இம்மானுவேல் என்ற அந்த யூடியூப் ஒளிபரப்பாளர் அந்த சகோதரன் ஆண்டவர் ஆசிர்வதிக்கும்படியாகவும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். எனவே மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் சிறுமலரனுடைய திருநாமத்திலே ஆண்டருடைய ஆசீர் உங்களில் நிறைவாக தங்கும் என்று நான் அதிவிதமாக அறுதிட்டு உறுதியாக உங்களுக்கு சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் ஆயர் தலைமையில் சொன்ன அந்த ஹாப்பி பீஸ் என்ற அந்த வார்த்தையை இப்பொழுது உங்களுக்கு உரித்தாக்குகின்றேன். ஒருவர் மற்றவரோடு வேற்றுமையை பார்க்காமல் கரங்களை கொடுத்து ஹாப்பி பீஸ் சொல்லுங்க. பார்த்துக்கலாம் சத்தமா சாமி ஹாப்பி பீஸ் சொல்லுங்க. அனைவரும் எழுந்து நின்று இறை ஆசிற்கு கடந்து செல்வோம். நான் எலத்தகரியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய பொழுது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஆலயத்துக்கு வந்து திருப்பலி ஆற்றியதை நான் நினைவு கூறுகின்றேன். அது இப்பொழுது பங்காக வளர்ச்சி அடைந்து மேலுமாக மலை கோயிலெல்லாம் உருவாகி பாறை கோயில் மறைந்து மலை கோயிலுக்கு வந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய தாய் பங்கிலிருந்து பிரிந்தாலும் இந்த பங்கு இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டுவோம். உங்கள் அனைவரும் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பான திருவிழா வாழ்த்துக்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தெரசா தம்மையை உமக்கு அர்ப்பணித்து எல்லாரும் உமது இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவால் அதே அன்பின் ஆற்றல் எங்களிடம் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் பராமரிப்பிலும் வாழ சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாப்பரசின் கருத்திற்காகவும் ஆயரின் கருத்திற்காகவும் பங்கு தந்தையின் கருத்திற்காகவும் திருப்பலி நிறைவேற்று தந்தையர்களின் கருத்திற்காகவும்
பங்கின் வளர்ச்சிக்காகவும் திருத்தல வளர்ச்சிக்காகவும் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முத பெயர் தூதென போற்ற பெருக, முத ஆட்சி வருக, முத திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசுவின் திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. புனித மலர்மலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான குழந்தை சம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகாய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியார் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். பக்தியார் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.